ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நான் அசோக் நகரில் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். மைக்கில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இம்மிடியட்டாக வாங்க, கோடம்பாக்கத்தில் ஒரு மர்டர் கேஸ் ஆகி போச்சு. ஒரு வயசான அம்மாவை, அந்த அம்மாவோட மகன் ஒருத்தர் வரான் உள்ள. அப்புறம் அந்த அம்மா எங்கே நகை இருக்குன்னா சொல்லாமல் வந்திருக்கு. துணி காய போடுற கம்பி. சரி, அந்த கம்பி எடுத்து அந்த ஒரு மீன் கடை இருக்கும், நிறைய மீன் விற்கிற கடை, இந்த பாக்ஸில், கிளாஸ் பாக்ஸில். ஆமாம் ஆமாம். அந்த மீன் கடைக்கு போய் ஒரு மர்டர் ஆகிருக்கு, உன் கடைக்கு வந்திருப்பானா என்னன்னு தெரியல, ஏதாவது அப்படி ஆள் உனக்கு சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது தெரியுதா உனக்கு அப்படின்னு. சார், ஒரு நாளைக்கு நான் ஃபாரின் ஃபிஷ், அந்த ஃபிஷ், எல்லா ஃபிஷ்ஷும் வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 50-60 பேர் வருவாங்க. அது எப்படி நம்ம சொல்கிறதுக்கு முடியாது சார். அந்த அம்மா ஒரு 70-80 வயசு இருக்கும். பாத்ரூம்குள்ளே கீழே உட்கார வச்சுருக்கு அந்த அம்மாவை. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. வெளியில் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கா, குளிச்சுட்டு இருக்காங்க, நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதவை உடைச்சி போய் தான் பார்த்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபர் கடை இருக்குது பக்கத்தில். சரி, அந்த ஃபோட்டோகிராஃபர் கடைக்கு போகணும். இந்த எல்லா ஃபோட்டோகிராஃபையும் காட்டணும். இதில் இந்த வரிசையாக பையங்க நிற்கிறாங்க. அதில் 4-5 ரோவா ஒவ்வொரு ஃபோட்டோவிலையும். அப்படி 5 காலேஜோட இதை வாங்கிட்டு இதில் எந்தாவது உங்கள் முகத்தில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச பையன் முகம் மாதிரி தெரியுதான்னு பாருங்கள். இதில் யாரும் கொலை பண்ணவெல்லாம் கிடையாது, யாரும் திருடன் கிடையாது, எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த இன்ஸ்பெக்டர். அதாவது ரிட்டையர்ட் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது. அசோக்னு அவருடைய பேர். நிறைய அனுபவங்கள் அவருக்கு இருக்குது. நான் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய கொலை குற்றங்கள், கொலை கேஸுகள், விவாகரத்துகள், இப்படி நிறைய விஷயங்கள் அவர் என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். எந்த ஒரு வழக்காக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் ஒரு கருத்துக்கு இருக்கும். கண்டிப்பாக அது மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படித்தான் மக்கள் அணுகுவார்கள் அதை. அது போன்ற கருத்துக்கள் சிலவற்றை இன்ஸ்பெக்டரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும். வணக்கம் மிஸ்டர் அசோக். அப்போ 2 தடவை பேசும்போது நீங்கள் சொன்னீங்க சில கேஸுகள்லாம், ஆனால் ஸ்லோவாக தான் சொல்கிறீங்க. ஆனால் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நேரடியாக பார்த்த மாதிரி. அது மக்களுக்கு ஒரு அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல, மக்களுக்கு அது ஒரு பயனுள்ள காரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழக்குகள் சொன்னார். நான் அசோக் நகரில் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். எது அசோக் நகர்னா? மெட்ராஸ் அசோக், சென்னை அசோக் நகர். சென்னை அசோக் நகர். அப்போ இருக்கும்போது நான் அன்றைக்கி ஒரு நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். நைட் ரவுண்ட்ஸ்னால் நைட் ஃபுல்லாக ரோந்து போகணும், ஏரியா ஃபுல்லாக ரோந்து போயிட்டு காலையில் 3 மணி 4 மணிக்கு முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு கிளம்போம். வீட்டுக்கு கிளம்பி ஒரு 6:30க்கு போய் வீட்டுக்கு போய் இறங்குறேன். இறங்கின உடனே ஒரு நியூஸ் வருது, மைக்கில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இம்மிடியட்டாக வாங்க, கோடம்பாக்கத்தில் ஒரு மர்டர் கேஸ் ஆகி போச்சு, மர்டர் ஃபார் கெயின் ஆகி போச்சு, ஒரு வயசான அம்மாவை கொண்டுட்டு நகையெல்லாம் எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியே என்ன வீட்டுக்கு இறங்கவே கூட இல்லை, அப்படியே அதே ஜிபே திருப்பிட்டு அப்படியே கோடம்பாக்கத்துக்கு வரோம். கோடம்பாக்கத்துக்கு வந்த உடனே அங்கே ஏற்கனவே கமிஷனர் எல்லோரும் நிற்கிறாங்க வாசலில், வீட்டு வாசலில். அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டு உள்ளே போய் பாருங்கள் அப்படின்றாரு. உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே பார்த்தா அது அந்த அம்மா ஒரு 70-80 வயசு இருக்கும். தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. குழாயில் பாத்ரூம்குள்ளே கீழே உட்கார வச்சுருக்கு அந்த அம்மாவை. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. வெளியில் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கா, குளிச்சுட்டு இருக்காங்க, நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதவை உடைச்சி போய் தான் பார்த்துருக்காங்க. சவுண்டு ரொம்ப நேரம் இல்லைன்னு அதோட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தா தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது. அந்த மேலே தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது. கழுத்தெல்லாம் அறுபட்டுருக்கு. என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, அந்த கழுத்து செயினை அறுத்துட்டு போயிருந்துருக்கான். செயின் அறுத்துட்டு எல்லா நகையை எடுத்துகிட்டு, அப்புறம் அந்த அம்மா எங்கே இது நகை இருக்குன்னா சொல்லாமல் வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ரூம்லேயே ஒரு கயிறு கம்பி மாதிரி கட்டி இருக்குது, இந்த துணி காய போடுற கம்பி. சரி, அந்த கம்பி எடுத்து அந்த கழுத்தை வச்சு நெரிச்சு சொல்கிறியா இல்லைன்னு இருக்கான். அப்போ சாவி எடுத்து கொடுத்துருக்கு. சாவி எடுத்து நகையெல்லாம் எடுத்து அதை நெரிச்சதுலேயே அது செத்து போச்சு. அதுக்கப்புறம் தான் அடியில் இது பாத்ரூமில் கொண்டு போய் வச்சு தண்ணியை திறந்து விட்டு பூட்டிட்டு தப்பிச்சு ஓடிட்டான். இதுதான் நடந்திருக்கு. இது கமிஷனர் எல்லாம் பார்த்தாச்சு. நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்போ அவர் அந்த அம்மாவோட மகன் ஒருத்தர் வரான் உள்ள. வெளியிலேருந்து கேள்விப்பட்டு அவனும் வரான். வந்தோடனே என்னப்பா அழுதுகிட்டே வரான். எப்போ என்னாச்சு, என்ன சமாச்சாரம்னு பாருப்பான்னு. இப்போ ஏன் நகையெல்லாம் காணும், இது உடைச்சிருக்கு, காட்டேஜ் உடைச்சிருக்கு, அதையும் எடுத்துருக்கான்.
அதனால் நீங்கள் கொஞ்சம் யாருன்றது கொஞ்சம் குயிக்காக பாருங்கள் அப்படின்னு அவர் பதறாரு. அவங்க அப்பா இறந்து போயிட்டாள் இன்னொன்று. அசம்பிளி வேறு நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன செய்வீங்களோ தெரியாது, நீங்கள் இவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமா, இம்மிடியட்டாக கண்டுபிடிக்கணும்னு கமிஷனருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ நான் வந்து எல்லோரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தான் நான் போகிறேன் வீட்டுக்கு. நைட் ரவுண்ட்ஸ் அப்படியே வெறும் ஜீப்பில் வர டிரைவர் நான் மட்டும் தான் இருக்கோம். சரி. அங்கே ஸ்டேஷனுக்கு போனால் அந்த பாராக்காரங்க 2-3 பேர் தான் இருக்காங்க. 7 மணிக்கு தான் அப்புறம் டியூட்டிக்கு வருவாங்க. அப்போ அங்கே உட்காந்துட்டு பேப்பர் இப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு 7 மணிக்கு டியூட்டி வரவங்கள ஒரு 2 பேர் எடுத்துக்கிட்டு திருப்பி அப்படியே கொண்டு போய் இந்த நாயெல்லாம் வர சொல்லி மெசேஜெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி அந்த வீட்டுக்கே போகிறோம். ஆளுகளை கூட்டிகிட்டு போனோன்னே டாகெல்லாம் வருது. டாக் வந்து எல்லாம் எல்லாம் பிடிச்சிட்டு திருப்பி வந்து வெளியே ஓடுது. வெளியே ஓடுனோடனே நேராக போனால் ஒரு மீன் கடை இருக்கும், நிறைய மீன் விற்கிற கடை. இந்த பாக்ஸில், கிளாஸ் பாக்ஸில். அந்த மீன் கடைக்கு போய் படுத்துக்குச்சு வாசலில். அது காலையில் மூடி இருக்கு, எல்லாம் ஹோல் ஸ்ட்ரீட்டும் மூடி இருக்கு. 7 மணிக்கு யாருமே திறக்கலை. அந்த இடத்துல போய் படுத்துக்குச்சு அந்த நாய். படுத்துக்கிட்டோன்னே என்னப்பா இந்த இடத்துல படுத்துக்குச்சு, அந்த கடைக்கார யாருன்னு பாரு, வெளியே மேலே ஃபோன் நம்பர் வெளியே இருக்குல்ல, அதை போய் பார்த்து அவனை கூட்டிகிட்டு வா, என்ன அவனை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் பண்ணி அவனை வரச்சாச்சு. வந்துட்டான், ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டான். வந்தோடனே திறந்து பார்த்து, என்னப்பா நாய் இங்கே வந்து படுக்குது, ஒரு மர்டர் ஆகிருக்கு, உன் கடைக்கு வந்திருப்பானா என்னன்னு தெரியல, ஏதாவது அப்படி ஆள் உனக்கு சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது தெரியுதா உனக்கு அப்படின்னு. சார் ஒரு நாளைக்கு நான் வந்து ஃபாரின் ஃபிஷ்ஷு அந்த ஃபிஷ்ஷு எல்லா ஃபிஷ்ஷும் வச்சுருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு 50-60 பேர் வருவாங்க, அது எப்படி நம்ம சொல்கிறதுக்கு முடியாது சார் அப்படின்னா. சரி அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மயங்காரனை கூப்பிட்டு ஜீப்பில் ஏறி உட்கார வச்சுக்கிட்டு இந்த மீன் கடைக்கு கூப்பிட்டு வந்தேன். மீன் கடைக்கு கூப்பிட்டு வந்து, இன்றைக்கி மீன் உனக்கு தெரியுமா, நீ வாங்கியிருக்கியா? ஆமாம் சார், நேற்று தான் வாங்கி ஒரு டப்பா வாங்கி வச்சுருக்கேன், இந்த பாருங்கள் மீன் ஃபிஷ் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. இப்போ அவங்க கூட யார் பேசிகிட்டு இருந்தாங்களா வச்சாங்களா, யார் வந்து மாட்டினா, யார் வந்து போட்டு கொடுத்தா அப்படின்னு. ஒரு பையன் வந்து போட்டு கொடுப்பான் சார், என்கிட்ட அந்த பால்கள் எப்போ ஏதாவது அவசரத்துக்கு கேட்கும்போதெல்லாம் வாங்கி கொடுப்பான் அவன். அந்த பையன்தான் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தான் அப்படின்றான். இப்போ அந்த பையன் யாருன்றதுக்கு மீன்காரன்ட்ட போய் கேட்டோம், இவருக்கு வந்து மாட்டி கொடுத்த பையன் யார், அவன் பேர் என்னன்னு. அவன் பேரெல்லாம் சொல்லி அவன் ஃபோன் நம்பரையும் கொடுத்தான். இவன் தான் வந்து மாட்டி கொடுத்து போனான்ட்டு. சரி அப்படின்ட்டு அதோட வச்சு விட்டாச்சு. சரி. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கார இந்த பையன்கிட்ட வந்து கடைவி அம்மாவோட பையன்கிட்ட வந்து கேட்குறோம், வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா, உங்கள் சொந்தக்காரங்க தான் யாரும் வந்துட்டு போனாங்களா, உங்களுக்கு யாரும் எனிமி இருக்கா என்னென்னா எல்லாத்தையும் விசாரித்து, யாருமே எனக்கு கிடையாது சார் எனிமி, யாரோ தெரிஞ்சவங்க தான் வந்துட்டு பண்ணிட்டு போயிருக்கணும், நாங்கள் வீட்டுக்கு நான் போயிட்டோம்னா வீடு பூட்டிடுவாங்க, உள்ளுக்கு திறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு உட்காந்துருக்கும்போது இவருக்கு வந்து அடையாளம் காட்டினா தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி கண்டுபிடிக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்ட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்தால். அப்போ வந்து மீன்காரன்ட்ட போய் கேட்டோம், உனக்கு யார் நம்பர் அடிக்கடி வந்து மாட்டுறாங்களா என்னன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி பேரெல்லாம் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் எழுதி வாங்கிட்டோம். எல்லாரோட ஃபோன் நம்பரும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த இதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் கடை இருக்குது பக்கத்தில். சரி. அந்த ஃபோட்டோகிராஃபர் கடைக்கு போனோம். அவன் வந்து 10 மணிக்கு தான் திறப்பேன்னா. ஸ்டுடியோவுக்கு போய் அவர் அந்த ஃபோட்டோகிராஃபரை பார்த்து அங்கே என்னென்ன படம் எடுத்திருப்பாருன்றதை பார்க்கறதுக்காக எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, எப்படி இது அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்காக இது ஒரு வழி பண்ணி பார்ப்போமா அப்படின்ட்டு. சரி. என்ன வழின்னா, அந்த ஸ்டுடியோ வந்து இதில் இருக்குது, ஒரு 100-150 வருஷமாக ஜென்ரேஷன்ஸு, பழைய ஜென்ரேஷன்லேருந்து ஒரு அப்பா காலத்துலேருந்து இந்த ஒரு கடை வச்சுருக்காங்க. அவங்க வந்து இதில் இருக்குது, நம்ம லஸ்ஸில் இருக்குது அந்த கடை. அது எதுக்காக அங்கே வந்தோன்னா, அவங்க வெறும் காலேஜ் ஸ்கூலுக்கு அந்த படங்கள் தான் எடுப்பாங்க. காலேஜ் இப்போ வேலிடிட்டி ஃபங்க்ஷனு, இனாகுரல் ஃபங்க்ஷன்னு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்க அந்த மொத்தம் 50 ஸ்டூடெண்ட் 60 ஸ்டூடெண்ட் எடுப்பாங்க. அப்படி நான் மொத்தமாக ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்டு இது ஃபோட்டோகிராஃபை வாங்கிட்டு வந்து மகன்கிட்ட வந்து காட்டுவோம், இதில் யாராவது முகம் இந்த மாதிரி தெரியுதா அப்படின்னா. அந்த இந்த மீன் கடைக்கு வந்தவங்க தான் நாய் படுத்ததுனால அங்கே தான் எவ்வளோ வந்திருக்கான். அதில் ஒரு 50-60 பேர் தான் வந்து வாங்க வந்திருப்பாங்க. அந்த 50-60 பேர் முகம் இதில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்காக என்ன பண்ணேன்னா, அந்த எல்லாருடைய ஃபோட்டோகிராஃபியும் வாங்கிட்டு போய் அந்த இந்த இந்த பையனை எடிட்டரை உட்கார வச்சுக்கிட்டு இந்த எல்லா ஃபோட்டோகிராஃபியும் காட்டணும். இதில் இந்த வரிசையாக பையங்க நிற்கிறாங்க, அதில் 4-5 ரோவாக ஒவ்வொரு ஃபோட்டோவிலையும். அப்படி 5 காலேஜோட இதை வாங்கிட்டு வந்து இதில் எந்தாவது உங்கள் முகத்தில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச பையன் முகம் மாதிரி தெரியுதான்னு பாருங்கள். இதில் யாரும் கொலை பண்ணவெல்லாம் கிடையாது, யாரும் திருடன் கிடையாது, எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் எந்த முகம் உங்களுக்கு மனசில் படுது, இங்கே பார்க்க இந்த உங்கள் கூட பழகினவன்ட்ட அது முகம் மாதிரி எதுலையாவது எவனாவது கொஞ்சமாவது கோரிலேட் ஆகுதான்னு பாருங்கன்னு சொல்லி அதில் 3வது வரிசையில் ஒரு பையன் இருந்தான். இந்த மாதிரி தான் சார் இருப்பான் அவன், இந்த வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறவன் இந்த மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு.
அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் எட்டு போய் அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்டே ஒரு இவர் இருக்கார், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு இதே மாதிரி முகத்தை வந்து நீ பென்சிலில் போட்டு கொடு, இவர் என்னென்ன சொல்கிறாரோ, எப்படி காது மூக்கு என்னென்ன சொல்கிறாரோ, எடிட் சொல்கிறாரோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோகிராஃப் மாதிரி ரெடி பண்ணி சொல்லி அவர் அழகாக ட்ராயிங் மாதிரி போட்டு ஒரு ஃபிகர் போட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே அவர் பார்த்தோடனே, சார் இந்த பையனை தெரியும் சார் அப்படின்றாரு. அந்த இந்த மீன் கடைக்காரன் போய் காட்டினோடனே இவன் வந்து வாரம் வருவான் சார், யாருக்கா போய் மாட்டி கொடுப்பா. அப்பான்னா அவன் நம்பரை எல்லாத்துக்கும் குறித்து கொடுத்துட்டா ஏற்கனவே. அப்போ அந்த நம்பரை வாங்கிட்டு போயிட்டு நீ எங்கேருந்து வர என்னன்றது கேட்கலான்னு பார்த்தா நான் ஒரு இது ஈவினிங் இப்போயே ஒரு 5-6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க அப்பா எடுத்தார் ஃபோனில். அந்த தாமரத்தில் இருக்கான் அவன் வீடு. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, அவன் வந்து வேலை இல்லாமல் இருந்தான் சார், அதனால் வேலை பாம்பேயில் கிடச்சிருச்சுன்னு சொல்லி நான் பாம்பே போகிறேன்னு சொல்லி ஊருக்கு போயிட்டான், அவன் கிளம்பி போயிட்டானே அப்படின்றாங்க. பாம்பேக்கு போயிட்டான்னா இப்போ எப்படி பஸ்ஸு கிடையாது ஒன்றும் கிடையாது. இல்லை சார், காலைல சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிறேன்னு போயிருக்கான் சார், ஃபஸ்ட் ட்ரெயினில் போயிடுவான் சார் அப்படின்றாங்க. அப்போ எதில் போயிருக்கான்னு அந்த நம்ம ஸ்டாண்ட் ஆட்டோவில் தான் பிடிச்சி போயிருக்கான்னு. அப்போ அந்த ஆட்டோவில் போய் எல்லா ஸ்டாண்டையும் கேட்டோம். அந்த ஸ்டாண்டில் வந்து யார் ஆட்டோவில் அவன் போயிருக்கான், அவங்க மகன் ஃபோன் நம்பர் வந்து ஆட்டோக்காரர்கிட்ட வாங்கி அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். ராத்திரி இதுலேயே ஒரு 10 மணி 11 மணி ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அவன் சொல்கிறான், சார் நான் லஸ்ஸில் இருக்கேன் சார், என்ன சார் வேணும் அப்படின்றான். இல்லைப்பா, உனக்கு சவாரி கேட்க வந்திருந்தாங்க, உன்னை பார்க்கணுமே, எங்கே வந்து பார்க்குற சார், நான் லஸ்ஸில் வந்திருக்கேன். அந்த பையன் வந்து அவர் மகனை தான் ஏற்றிட்டு வந்திருக்கேன், அவர் வந்து காலையில் பாம்பேக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போகிறேன்னு இருக்கார். அவன் வந்து இது 3-4 மணி நேரம் 5 மணிக்கே நம்ம ஃபஸ்ட் ட்ரெயின் 4 மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் லஸ்ஸில் அந்த ஹோட்டலில் மேலே ஒரு ரூமில் தங்கியிருக்கான் சார் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் வெளியில் ஆட்டோ புதுசு இங்கே ஆட்டோ இவனை 8 பேர் கூட சொல்லி ஆட்டோவில் படுத்தே இருக்கான். அவன் படுத்துட்டு தான் நான் பேசுகிறேன் சார் அப்படின்னு. சரி, நான் நேராக தாமரத்துலேருந்து ஆட்டோவுக்கு வரேன். ஆட்டோவுக்கு வந்து லஸ்ஸில் கரெக்டாக அவன் படுத்துருக்கான். அப்போ அவன் ரூம் போய் 4 மணிக்கு எழுப்ப சொல்லியிருக்கான். அந்த ரூமுக்கு போய் கேட்டோம், அவன் சார் வந்து தங்கியிருக்கான், 4 மணிக்கு எழுப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்றது. சரி, அவங்க ஆளை வச்சு எழுப்ப சொன்னோம். எழுப்போன்னு என்னையா 3 மணிக்கு வந்து எழுப்புறேன்னு கத்துறான் அவங்கள இருந்து. சரி, இல்லை சார் நீங்கள் இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும், இப்போ வண்டி கிடையாது ஒன்றும் கிடையாது, வண்டியெல்லாம் நான் கீழே இருக்குது அப்படின்ட்டான். நீ பாப்பா வந்து பாருப்பா வண்டி, வந்து உன் ஆட்டோ டிரைவர் தான் வந்து கூப்பிட்றான்னு ஆட்டோ டிரைவருக்கு கூட இருந்தோன்னு பார்த்தோன்னே என்னடா எதுக்கடா அதுக்குள்ளே வந்தேன்னா, இல்லை சார் வந்திருக்காரு பார்க்குறது இவ்வளோ வந்து. என்ன சார் எங்கே எதுக்கு நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு. இல்லை சார், காலைல வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லை, இங்கே எதுவுமே பொழப்பு இல்லை, அப்பாட்ட சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் நகை கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு நான் பாம்பேயில் போய் விற்று வேலையில் பொழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா. என்ன நகை காட்டு அப்படின்னு. அவங்க அப்பா ஃபோன் பண்ணி கேட்டால் நகை எதுவும் கொடுத்து விடலான்னு கேட்டேன். ஒன்றும் கொடுத்து விடலன்னா. அப்புறம் அந்த பையன் திறந்து பார்த்தா ஒரு 70-80 நகை இருக்கு. அப்பா என்னையா அது. சரி, அவனை அப்படியே ஏற்றிட்டு அது ஆட்டோக்காரனே அவனை வர சொல்லிட்டு இந்த ஜீப்பில் அவனை ஏற்றிட்டு அங்கே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோம், இந்த எடிட்டர் பையன்கிட்ட காட்டணும், நகைகளை காட்டணும். சார் எங்கள் அம்மா நகை சார். சரி, அழுதுட்டார் அப்படியே. சரின்ட்டு அப்படியே இந்த நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டேஷனில் கொண்டு போய் இறக்கி விட்டு இவரையும் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி மற்றதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அந்த அவங்க அந்த நகை எல்லாத்தையும் எனக்கு உடனே வேணும் சார் அப்படின்றார் இவர். சரி, அப்படிலாம் முடியாது சார், கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணி தான் நான் வரணும் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப 6 மாதம் ஆகும் அப்படின்னோடனே ரொம்ப ஒரீடாக இருந்தது. அப்புறம் கமிஷனர்கிட்ட போய் வந்து சார் ரொம்ப கண்டுபிடிச்சிட்டார் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கமிஷனர் பார்க்கறதுக்கு வந்து எல்லாம் சொல்லிட்டார். உடனே அசம்பிளிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சிஎம் வந்து அங்கேருந்து அனௌன்ஸ் போட்டார், ஒரே நாளில் பிடிச்சிட்டாரு, 24 ஹவர்ஸ்க்குள்ளே அக்யூஸ்ட்டை பிடிச்சாச்சு, மர்டர் பார்க்க அக்யூஸ்டன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான் சொன்னாங்களே ஒழிய, நான் வந்து முந்தின நாள் காலைல 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலைல 10-11 மணி வரைக்கும் யாரும் எங்கள் கூட உள்ள ஒரே ஒரு பன்னு ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிட்ருக்கோம். ஒன்றுமே சாப்பிடல, தண்ணி குடிக்க முடியல, ஒன்றும் முடியல ஃபுல் டே. ஆனால் அக்யூஸ்ட்டை பிடிச்சதோட எங்களுக்கு ஒரு மனது ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோதான். அந்த அம்மாவுக்கு வந்து ஆனால் இந்த மாதிரி வயசானவங்க வந்து உள்ளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த போய் தண்ணி கட்டுருந்துருக்காங்க குடிக்கிறதுக்கு. அந்த அம்மா யாருக்குமே திறக்காது அது. சரி, இந்த அம்மா வந்து தண்ணி கேட்குறான்னு இவன் ஏற்கனவே இந்த தொட்டி மீன் தொட்டி போட வந்ததுனால அந்த அம்மா பழக்கத்தினால சரி திறந்து விட்றான். திறந்து விட்டோடனே தண்ணி குடிச்சிக்கிட்டு வச்சுட்டு அப்படியே கொண்டு போய் பாத்ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு கட்டி போட்டுறான் கையை. அது கத்துனோடனே அந்த துணி தொங்குறது வாயில் வச்சுட்டு அதுக்கப்புறமும் கடப்படன்னு குழாய் தண்ணி திறந்து விட்டு இந்த செயின் இது தொங்குகிற கம்பியை அறுத்து கழுத்தை வச்சு நெரிச்சிடுறான். இதுதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு தகவல் தெரியுது. நல்லா இருக்கு, ரொம்ப அருமை, ரொம்ப ஒரே நாளில் பிடிச்சதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இது. வெரி குட். இந்த
கொலை கேஸ்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தெரியாதவங்க யாரையுமே வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. இன்னொன்று, எந்த கொலை செய்தாலும் ஒரு சிறிய தடயம் இல்லாமல் செய்ய முடியாது அப்படின்னு இச்சிக்காக சொல்லியிருக்காரு. அப்போ 24 மணி நேரத்துக்குள்ளே அவர் பிடிபட்டுட்டார். என்ன நினச்சி அவர் அந்த பையன் கொலை பண்ணா, அவனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குது, எது செஞ்சாலும் நிச்சயமாக பிடிபட்டுருவோமே அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு குடும்பமே அதனால் அழிஞ்சு போச்சு. அந்த மர்டர் மட்டுமல்ல, அந்த பையனுடைய தாயாரும் போயிட்டாங்கங்கிறது அவனுக்கு ஒரு வருத்தம், இவங்க அப்பாவுக்கு ஒரு களங்கம், இவனுடைய எதிர்காலமே சூன்யமாகி விட்டதுங்கிறது இந்த கொலையிலேருந்து நமக்கு கிடைச்ச ஒரு மெசேஜ், ஒரு செய்தி அது.